வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் சொரக்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிறுபருப்பு வந்து நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காய் இங்கே பாருங்கள், தோல்லாம் நல்லா சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பில் வந்து இந்த தக்காளி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சொரக்காய் வந்து எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சொரக்காய், சிறுபருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சொரக்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.